வெண்பாவ காப்பாத்த முடியாம உண்மையிலேயே இப்போ பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கக்கூடிய வெண்பா, அதாவது அந்த ரவுடிங்களே வந்து இப்போ நம்ம வெண்பாவ வந்து கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க இல்லையா? இந்த மாரி வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த ஒரு சான்ஸ பயன்படுத்தி நம்ம வெண்பா இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம நம்ம வெண்பா மட்டும் இப்போ சக்சஸ்ஃபுல்லா அதாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து எல்லாமே ரொம்பவே சூப்பரா நடக்கும். அதுவும் இல்லாம நம்ம வெண்பா இருந்துட்டு, இப்போ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நேரா எங்க போறாங்க அப்படின்னா, நம்ம அ அதாவது மல்லி இருக்காங்க இல்லையா? அதாவது மல்லி கிட்ட தான் போய் வந்து சேர்றாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம வெண்பா மட்டும் இப்ப மல்லி கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே, மல்லிக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும். அதாவது ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை இல்ல. எல்லா பிரச்சனையுமே ஒரு பக்கம் விஜய் இருந்துகிட்டு, நம்ம மல்லிய வெறுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த ராஜேஸ்வரி கூட கூட்டு சேர்ந்துகிட்டு சதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இப்போ நம்ம அ அதாவது விஜய் வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க. மல்லி கிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு சம்பவம் தான் நடக்க போகுது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா யாருமே எதிர்பார்க்க கூடாத ஒரு சம்பவம் எல்லாமே நடக்க போகுது. அதாவது வெண்பா மல்லி கிட்ட கிடைச்சதுக்கு அப்புறமா வெண்பா இருந்துகிட்டு அந்த ரவுடிங்களோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே அழிக்கிறதுக்கு பிளான் பண்ண போறாங்க. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அந்த ரவுடிங்களையும் விடக்கூடாது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வெண்பாவும் மல்லியும் வந்து இப்போ பிளான் பண்ண போறாங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரி போட்டு தான் வாங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து இப்போ ராஜேஸ்வரி இருந்துட்டு ஏ மல்லி நீ கர்ப்பமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. ஆனாலுமே மல்லி இருந்துட்டு இந்த ராஜி ஏதோ பிளான் பண்றா, அதாவது இல்ல அப்பட்டமா வந்து தெரியுது. ராஜேஸ்வரி இருந்துட்டு விஜய் முன்னாடி வந்து மல்லிய வந்து பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறது. அடுத்ததா விஜய் இருந்துட்டு கோவப்படுவாரு அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம மல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் மல்லி இருந்துட்டு கொஞ்சம் உஷாரா வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து டீல் பண்றாங்க. அதுவும் இல்லாம வந்து இப்போ ராஜு நீ ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ராஜேஸ்வரி கேட்கிற கொஸ்டின்க்குலாம் வந்து ஆன்சர் பண்றதே இல்லை. அதாவது பிரெக்னெண்டா இருக்கதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ராஜேஸ்வரி இன்னும் கதிரேசன் நிஷா இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே வந்து பண்ண போறாங்க. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம அதாவது மல்லி இருக்காங்க இல்லையா? மல்லி இருந்துட்டு, இப்போ விஜய் வந்து இப்படி பண்றாரு, இப்படி வந்து கோவமா பேசுறாரு அப்படிங்கிற மாரி வந்து கோவத்துல இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவும் வந்து பயந்துகிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம கண் முழிச்ச விஷயம் மட்டும் வந்து இந்த ரவுடிங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். உடனடியா வெண்பாவ இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அங்க நம்ம தப்பிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே இவங்கள ஏமாத்திட்டு தப்பிச்சு போறது ரொம்பவும் ஈஸி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம வெண்பா பிளான் பண்றாங்க. அதுக்கு சரியான சந்தர்ப்பத்திலையும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அந்த நர்ஸ் இருந்துகிட்டு நம்ம வெண்பாவை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வெண்பாவை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனா அந்த ஒரு வாய்ப்பையும் வந்து வெண்பாவை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ வெண்பா இருந்துட்டு வேற வழியே கிடையாது. அதுவும் இல்லாம சரியான நேரத்தை நம்ம பார்த்து வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி டாக்டர்ஸ் வர்றது, அடுத்ததா இந்த ரவுடிங்க வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் வெண்பா இருந்துட்டு யாருமே இல்லாத ஒரு நேரத்துல அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. அதாவது வெண்பா அப்படி தப்பிச்சு ஓட்டா மட்டும் இவங்க எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது இப்போ எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அதாவது இப்போ நம்ம வெண்பாவை மட்டும் இவங்க கூட்டிட்டு போய் அவங்க கேட்ட இடத்துல வந்து ஒப்படைக்கல அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட கான்ட்ராக்ட் மொத்தமே க்ளோஸ். அதாவது எல்லா குழந்தைங்களையும் கூட மற்ற குழந்தைங்க கூட வந்து வேணாம், ஆனா வெண்பா மட்டும் வந்து இருக்கணும், வெண்பாவை மட்டும் தப்பிக்க விட்டீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப இவங்களோட நிலைமை வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா? மல்லி இருந்துட்டு வெண்பா வந்து எப்படியாச்சும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மல்லி வந்து ஆல்ரெடி வந்து பிரெக்னன்ட் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து அந்த டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வரும்போது உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த செக்அப் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம மல்லி மட்டும் தனியா வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லிக்கு
சுத்தமா விருப்பமே இல்ல. பட் இருந்தாலும் என்ன பண்றது? வேற வழி இல்ல. செக்கப்க்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லி வந்து கிளம்பி வராங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பாவும் வந்து இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மல்லிய இந்த ராஜேஸ்வரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா விஜய்க்கு மட்டும் வந்து உண்மையிலேயே இந்த மல்லி வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் விஜய் வந்து பயங்கர கோவப்பட்டு மல்லிய வீட்ட விட்டு விரட்டிடுவான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே ராஜேஸ்வரி எல்லாம் மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு முன்னாடியே விஜய் கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரப்போறது கிடையாது. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கிட்ட நெருங்கி வரும்போது நம்ம வெண்பா வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ரவுடிங்க பின்னாடியே வந்து பின்தொடர்ந்து நம்ம வெண்பாவை வந்து பிடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா சரியான நேரத்துல மல்லி மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கறதையும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வெண்பாவை பார்ப்பாங்க அப்படின்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன சுச்சுவேஷன் ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இந்த ஆஹ் ரவுடிங்க எல்லாம் வந்து நம்ம வெண்பாவை வந்து இங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு வந்து அங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து மல்லி மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த ரவுடிங்ல அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி கடைசியில நம்ம வெண்பாவை வந்து அங்க இருந்து வந்து மீட்கிறாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடியது வெண்பா தான் அப்படின்றத பார்க்கும்போது, வெண்பா பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே மல்லிக்கு அப்படியே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. வெண்பா நீ வந்துட்டியா, என்கிட்ட வந்து சேர்ந்துட்ட, இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் வந்து மல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்களையும் இப்போ வந்து போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.